அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற 25ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைந்து புத சுக்கிர யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த தருணம் என்பது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இயற்கையாகவே மென்மையான குணமும் அனைவரிடமும் உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கிரன் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைந்திருப்பது பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான முன்னேற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும். மென்மையான அன்பும் சாந்த குணமும் பெற்றிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட செய்து முடிக்க முடியும். அதிலும் குறிப்பாக சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் தனது பார்வையில் வித்யா கரகரான புதனை பகை கிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதனும் தனது பார்வையில் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனும் புதனும் இணைந்து சந்திரனை பகை கிரகமாக பார்க்கும்போது சந்திரனையும் புதனையும் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க சந்திரன். ஏனென்றால் சுக்கிரன் மற்றும் புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக கருதப்படுகிறார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் நட்பு கிரகமாக இருக்கின்றன. எனவே இந்த வேளையில் சந்திரனின் ஆட்சி வீட்டில் ஒருங்கே இணையக்கூடிய தருணம் என்பது அறிவும் அதிர்ஷ்டமும் ஒன்றாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. சுக்கிர தசை, சுக்கிர புக்தி அல்லது அவரது நட்பு கிரகமான புதன், சனி, ராகு, கேது, செவ்வாய் மற்றும் குரு ஆகிய கிரக நிலைகளின் தசையோ புக்தியோ நடைபெற்றால் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் உண்மையான பிடிப்பும் வலுவான காரணமும் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை கர்மஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய ராசியின் நாதர் சுக்கிரன் ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் ராசியின் நாதர் மட்டுமல்ல, அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் 10ல் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சுகஸ்தானத்தை பார்ப்பதால் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் வலுவான காரணம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். இந்த கதையின் மூலமாக மிக சிறப்பான மாற்றத்தை துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஒரு அழகான குடும்பம் ஒன்று இருக்கிறது. ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மகன் என 3 பேர் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் பயணிக்கக்கூடிய வேளையில் ஒரு மிகப்பெரிய விபத்தில் இந்த குடும்பம் சிக்கி மாட்டிக்கொள்கிறது. அந்த விபத்தில் அந்த தாய்க்கு காது கேட்காமல் போகிவிடுகிறது. தந்தைக்கு பெரிய அளவுல அடியோ பிரச்சனையோ எதுவும் இல்லை. அந்த குழந்தைக்கு சற்று பெரிதும் எதிலும் ஈடுபாடு இல்லாத ஒரு தன்மைக்கு வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த தாயையும் குழந்தையையும் பார்த்த அந்த நபர் இவர்களை விட்டு சென்று விடுவதே சிறப்பு என்று அவர்களை அப்படியே தன்னந்தனியாக விட்டுவிட்டு சென்று விடுகிறாருங்க. ஒரு தன்னந்தனியாக தனது குழந்தையை ஆளாக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தாய் தனது குழந்தைக்கு
சரியான கல்வி அறிவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கல்வியை கொடுக்க முயற்சி செய்கிறார். ஆனால் அவன் பெரிய அளவுல ஆர்வமின்றி அந்த கல்வியில் பெரிய அளவுல நாற்றமின்றியும் இருக்கிறான். அதை பார்த்த தாய் மிகுந்த மனவேதனை கொள்கிறார். மிகுந்த மனவேதனை கொண்டு தனது மகனை அழைத்து, இப்படி கல்வியில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறாயே, உனது எதிர்காலம் எப்படி சிறப்பாக அமையும் என்று வேதனையை தெரிவிக்கிறார். அப்போது தாய் வேதனைப்படுவதை பார்த்த அந்த மகன் தாயை எப்படியாவது மகிழ்விக்க வேண்டும் என்று தாயிடம், உங்களுக்கு நான் என்னவாக வேண்டும் என்று ஆசை என்று கேட்கிறான். அதற்கு தாய், நீ ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞராக வேண்டும் என்று ஆசையை தெரிவிக்கிறார். உடனே அவன் ஒரு இசை பள்ளியை தேர்வு செய்து அதில் இணைகிறான். இதில் இணைந்தது மட்டுமல்லாது தாயிடம் வந்து, நான் இசை பள்ளியில் இணைந்து விட்டேன், இசையை கற்றுக்கொண்டேன் என்று மிக நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொண்டது போல் அந்த தாயிடம் இசைக்கருவிகளை மீட்டி இசைக்க ஆரம்பிக்கிறான். அந்த தாயும் காது கேட்கவில்லை என்றாலும் தனது மகன் வாசிக்கும் இசை மிக இனிமையாக இருப்பது போன்று நடிக்கிறார். அவனும் தாய் நம் வாசிப்பதை கேட்டு மகிழ்கிறார்களே என்று அவன் ஏனோதானோ என்று ஏதோ ஒரு இசையை மீட்டிக் கொண்டிருக்கிறான். இப்படியே நாட்கள் உருண்டோடுகின்றன. அப்படி நாட்கள் உருண்டோடி செல்லக்கூடிய வேளையில் அந்த தாய்க்கு மிகுந்த நோய்வாய் வருகிறது. அதனால் அந்த தாயும் இறந்து போகிறார். அதற்கு பிறகுதான் இந்த உலகம் எவ்வளவு கொடுமையானது என்பதை அந்த பையன் உணர்ந்து கொள்கிறானுங்க. ஏனென்றால் அவனுடைய அன்றாட வாழ்க்கையை சமாளிப்பதே அவனுக்கு மிகப்பெரிய போராட்டமாக மாறிவிடுகிறது. தாய் இருந்த வரைக்கும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்த அந்த பையன் மிகுந்த சிரமத்தையும் பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறான். அப்படி சந்திப்பதால் ஒரு வேலைக்கு சென்று பிழைப்பை நடத்தலாம் என்று வேலைக்கு செல்கிறான். அப்படி அவன் வேலைக்கு செல்லக்கூடிய இடம் என்னவென்றால் இசைக்கருவிகளை பராமரிப்பது, துடைத்து வைப்பது போன்ற ஒரு இடத்திற்கு தான் வேலைக்கு செல்கிறான். அப்படி வேலைக்கு சென்றதற்கு பிறகுதான் அவனுடைய தாயின் உண்மையான தன்மை அவனுக்கு புரிய வருகிறது. ஏனென்றால் அவனுடைய தாய் மிகப்பெரிய இசை கலைஞராக இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு காது கேட்கவில்லை என்பதால் அவருடைய வாய்ப்புகள் அனைத்துமே மறுக்கப்பட்டிருக்கும் என்ற உண்மை அவனுக்கு தெரிய வருகிறது. அப்போதுதான் அவன் செய்த தவறும் அவனுக்கு புரிய வருகிறது. என்னவென்றால், நான் இசையை நன்கு கற்றுக்கொண்டேன் என்று தனது தாயை மகிழ்விப்பதற்காக ஏனோதானோ என்று ஒரு இசையை மீட்டிருப்பான். ஆனால் அந்த இசையை மகிழ்வது போல் தாயும் உண்மையாக மகிழவில்லை, நடித்திருக்கிறார்கள் என்ற உண்மை அவனுக்கு தெரிய வருகிறது. ஏனென்றால் அனைத்து நுட்பங்களும் தாய்க்கு தெரியும் என்ற உண்மை அவனுக்கு தெரிய வர அதிர்ந்து போகிறாருங்க. எப்படியாவது தாயை மகிழ்விக்க வேண்டும் என்று பல நுட்பமான விஷயங்களை அவன் கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறான். பல தேடல்களை தேட ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த நகரத்தில் ஒரு மிகப்பெரிய இசை போட்டி ஒன்று நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியிடுகின்றனர். அந்த அறிவிப்பை கேட்டவுடன் அதில் பங்கு பெற வேண்டும் என்று முதலில் அவன் விண்ணப்பிக்கிறான். அப்படி விண்ணப்பித்த அவனுக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விடுகிறது. உடனே அவன் பயின்ற பயிற்சி நிறுவனத்திற்கு சென்று அதன் மூலம் எனக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வாங்கி தாருங்கள் என்று கேட்க அவர்கள் முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள். ஆனால் அவன் தொடர்ந்து அவர்களை தொந்தரவு செய்து எப்படியோ ஒரு வழியாக அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை வாங்கி தந்து விடுகிறார்கள். ஏனென்றால் எப்படியும் இவன் தோல்வி அடையதான் போகிறான், வாசித்து போகியாட்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுக்கிறார்கள். அந்த இசை போட்டி நடைபெறும் நாளும் வருகிறது. முதலில் 10-15 கலைஞர்கள் வாசிக்க ஆரம்பிக்கின்றனர். ஒவ்வொரு கலைஞர்களும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் வாசிக்கின்றனர். இந்த 10 பேரில் ஒரு 5 பேர் மிக சிறந்தவர்களாக தேர்வு செய்யப்படுகின்றனர். அந்த 5 பேரில் இருந்து யாராவது ஒருவரை தேர்வு செய்து விட வேண்டும் என்று தேர்வுக்குழு முடிவு செய்கின்றனர். இதற்கு ஒரு 3 நிமிடம் வேண்டும் என்று தேர்வுக்குழுவினர் முடிவு செய்து இறுதியாக அந்த பையனை 3 நிமிடத்திற்குள் வாசித்து முடிக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்து அவனை வாசிக்க துவங்குகின்றனர். அப்படி அவனும் அங்கு வாசிக்க சென்று அங்கு மிக நுட்பமான இசை கலைஞர்களால் கூட மீட்ட முடியாத அளவிற்கு நுட்பமான இசையை வெளிப்படுத்துகிறான். அதை கேட்டவுடன் அந்த மக்கள் கூட்டம் அவனுடைய இசை வெள்ளத்தில் அப்படியே உறைந்து போய்விடுகிறது. 3 நிமிடம் வழங்கப்பட்ட சூழலில் 6 நிமிடத்திற்கு மேலாகியும் அந்த இசையை எடுத்து நிறுத்த வேண்டும் என்று இசைக்குழுவினர் முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் அவ்வளவு அருமையாக இருக்கிறது. அவன் இசையை முடித்ததற்கு பிறகு அந்த அரங்கமே அதிரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுல பாராட்டு மலையில் நனைகிறானுங்க. இதை பார்த்தவுடன் மிக சிறந்த நபராக இவரையே தேர்வு செய்து அந்த பரிசையும் அவர்கள் அவருக்கு வழங்கி விடுகிறார்கள். இப்படி வழங்கியதற்கு பிறகு அவரிடம் எப்படி இவ்வளவு நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்கும் போது அவர் சொல்கிறார், எனக்கு முதலில் எனது தாய் இருக்கும்போது
இந்த இசையை பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அதற்கான வலுவான காரணம் எனக்கு கிடைக்கவில்லை. ஏன் பயில வேண்டும் என்ற வலுவான காரணம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் எனது தாய்க்கு காது கேட்காது என்பதால் அவரை ஏமாற்றுவதற்காக நான் போலியாக நடித்தேன். ஆனால் உண்மையான தன்மையும் என் தாயின் உண்மையான நிலையையும் உணர்ந்து கொண்ட போதுதான் தெரிந்தது இந்த இசையின் முக்கியத்துவம் என்ன, நான் ஏன் இதை பற்றி கொள்ள வேண்டும் என்ற காரணம் எனக்கு பிடிபட்டது. எனது தாய் போலியாக நடிக்காமல் எனது உண்மையான இசையில் மகிழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதால் நான் அதிவிரைவாக பல நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் மிக தீவிரமாக கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாருங்க. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அதற்கான சரியான காரணம் இல்லை என்பதால் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த கொள்ள தவறிவிடுகிறோம். ஆனால் இந்த வேளையில் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது மிக வலுவான காரணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் ஆதர் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் நாதர் சுக்கிரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், தொழில் ரீதியாக பல நுட்பமான விஷயங்களை மேற்கொண்டு சிறப்பான வளர்ச்சியை பெறுதல் போன்ற அனைத்து வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. உங்களது அதீத விசுவாசமே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் சிரமங்களை களைந்து துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முறையில் கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரமும் நேர்மையாக செயல்படக்கூடிய உங்களது செயல்பாடுக்கேற்ற நல்ல வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே கிடைத்திருப்பதால் மிக சிறப்பான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு. ராசியின் அதிபதியான சுக்கிரனும் அறிவின் அதிபதியான புதனும் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் மிக நுட்பமாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும், காதல் கைகூடும், ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். ஒழுக்கமாக பல பணிகளை செய்வதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும். அரசாங்க காரியங்களில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையும் பொன்பொருள் சேர்க்கைக்கான நிறைவான சந்தர்ப்பமும் உண்டு. பொலிவு பெறக்கூடிய வகையில் பல பணிகளை நுட்பமாகவும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றத்திலும் பொலிவை மேம்படுத்துவதோடு உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கக்கூடிய வகையில் இன்முகத்துடன் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. ரகசியமான பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. தடுமாற்றம், குழப்பம் போன்றவை இந்த தருணத்தில் விலகி இழுபறியாக இருக்கக்கூடிய பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எளிதில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான யோகம் நிச்சயமாக உண்டு. இப்படி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தில் இருப்பது சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாக அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவதை தவிர்க்க வேண்டும். சவால் நிறைந்த பணிகளில் நிதி சார்ந்த சிக்கல்கள் உருவாகலாம். எனவே உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. நிறைய செலவுகள் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது. ஏனென்றால் இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்களிடம் சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எதிரிகள் அதிகரிப்பதற்கான சூழலும் பயணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. திடீரென சில மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம். கவனத்துடன் இருங்க. கடன் சுமை அதிகரிக்க வாய்ப்பும் முன்கோபத்தினால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழலும் உருவாகலாம். இது போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் நிம்மதியான தூக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். சில நேரங்களில் பணிகள் பொறுமையாக நடைபெறலாம். அதனால் அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாக நடைபெற்றாலும் நேர்த்தியாக கைகூடும் அற்புதமான தருணமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே நன்மையும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுக்கிரனுக்கு உகந்த நாளாக கருதக்கூடிய செவ்வாய்க்கிழமை அல்லது சுக்கிரனின் நாளாக கருதக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்.
மிக சிறப்பான மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.